இப்போ ஒரு 10 நிமிஷம் ஒரு சாட்சி கேட்க போகிறோம். ஒரு வாலிப தம்பி நம்முடைய மத்தியில் வந்து ஒரு சாட்சி கொடுக்க போகிறாங்க. அல்லேலூயா. ஆமாம், அந்த தம்பிக்கு வயசு, வாலிப தம்பிக்கு 88 வயசு. அல்லேலூயா. ஆமாம், அப்பா வாங்க. சோத்திரம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்ல தேவனே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, என் சுயம் பேசக்கூடாது, அழைத்தது நீங்கள் சொன்ன வார்த்தை, உன்னை கொண்டு நிப்பாட்ட வேண்டிய இடத்துல நான் நிப்பாட்டி ஒன்றிலிருந்து நான் பேசுகிறேன்னு சொன்ன வார்த்தை. ஆமாம், சகோதரன் ஊழியக்காரங்க நாங்கள்லாம் மீன் தான் பிடிச்சோம். ஆனால் இன்றைக்கு தேவன் எங்களை கொண்டு நிப்பாட்டியிருக்கார். 10 நிமிஷம் தான், அதுக்கு மேலே இல்லை. அதனால் என்னத்தை இது பண்ணாலும் நான் முதல்ல தேவனை நோக்கி ஒரு பாடல் பாடுவேன். பாடிட்டு தான் அந்த சாட்சி. என்ன, உம்மை நாடி தேடும் மனிதர் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். உம்மை நாடி தேடும் மனிதர் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். உந்தன் மீட்பின் ஆட்டங்கொள்வோர் மன அமைதி என்று பெறட்டும். உந்தன் மீட்பின் ஆட்டங்கொள்வோர் மன அமைதி என்று பெறட்டும். மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. துதியும் கனமும் தோயோனே உமக்கே. துதியும் கனமும் தோயோனே உமக்கே. ஒரு நாளும் உம்மை மறவேன், ஒருபோதும் உம்மை பிரியேன். ஒரு நாளும் உம்மை மறவேன், ஒருபோதும் உம்மை பிரியேன். மறுவாழ்வு தந்த நேசர் மணவாளன் மடியில் சாய்வேன். மறுவாழ்வு தந்த நேசர் மணவாளன் மடியில் சாய்வேன். மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. துதியும் கனமும் தோயோனே உமக்கே. உம்மை வருத்தும் வழியில் நடந்தால் என்னை திருத்த வேண்டும் தேவா. உம்மை வருத்தும் வழியில் நடந்தால் என்னை திருத்த வேண்டும் தேவா. கருத்தோடு உமது வசனம் கற்று தந்து நடத்த வேண்டும். ஆம் ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். சாட்சி 10 நிமிஷம் தான். ஒரு வசனத்தை சொல்லுங்கள். சாட்சியில் கரெக்டாக இருக்கணும். அந்த சங்கீதம் 12ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம் 1 படிங்க. சாட்சி சொல்லும்போது இந்த வார்த்தை எப்போ நினைப்பில் இருக்கணும். சும்மா கோர்ட்டில் அங்கே இங்களில் உள்ள சாட்சி இல்லை, தேவனுடைய வார்த்தைக்கு சாட்சி. சங்கீதம் 12ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம். போதும், பெருமை இச்சகம் பொய் அவர் அர்த்தப்படார். அதனால் கர்த்தர் என்னை கொண்டு நடத்தினது 10 நிமிஷம் தான், அதுக்கு மேலே வேண்டாம். இது பொய் காரியம் இருக்கக்கூடாது. என்னென்னா, நாங்கள் ஐயா பாஸ்டருக்கு தெரியும், நான் வரமாட்டேன், ரோமன் கத்தோலிக்க முழுமையாக இருப்பேன். என்னென்னா, அந்த இதில் பூசை நடக்குமில்ல, அந்த இப்போ மேலே தமிழில், அந்த நேரம் லத்தீன், அப்போ உள்ள நேரத்தில் நாங்கள் ஏறி பாடினது நம்மள உரமாக இருந்துட்டோம். ஆனால் கர்த்தர் அவர் அழைக்கும்போது யாராக இருந்தாலும் வந்தே ஆகணும். சாட்சி இதுவே. என்னென்னா, நான் ஒரு சபைக்கும் போகாமல் இருந்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னு சொன்னால் பாஸ்டர் மாற்றுவாங்க, வாங்க அவங்களுக்கு நல்ல குணம் இல்லை நீங்கள் மாதா இல்லைன்னு சொல்லுவீங்க அப்படின்னு அப்படியே முரட்டுத்தனம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். லாஸ்ட்டில் எனக்கு கட்டத்தில் என்ன நடந்தது தெரியுமா? கிளாத்தி தோலை உரிப்பாங்கள்ல, அதே மாதிரி உரிச்சிட்டார் ஆண்டவர். எப்படின்னா, கல்யாணம் முடிக்கு முன்னாலே செய்வனை வச்சுட்டாங்க. எனக்கு செய்வனை வச்சு தூத்துக்குடி ஊருக்குள்ளே ஜேஸ்பனாண்ட மகளை, என்னுடைய மாமண்ட மகளை கல்யாணம் செய்த நேரத்துலையும் இங்கேயும் வீடு எடுத்த விஷயத்தில் செய்வனை வச்சுட்டு வீடு வாங்கின விஷயத்தில் அவங்க ஒரு தகராறு வந்தது. ஆனால் பாஸ்டருக்கு தெரியும், நான் ரொம்ப சின்ன பிராயத்தில் விளையாட்டு படித்தவன். அத்தனை பேரையும் கொஞ்சம் அடிச்சு நொறுக்கி விட்டுட்டேன். அப்போ இவன் இருந்தால் நம்மளை காலி பண்ணி போடான்ட்டு இவன் குடும்பமே இருக்கக்கூடாது
அப்படின்ட்டு எல்லாம் சொந்தத்துக்குள்ளே தான். அவங்க எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டாங்க. செய்து முடிக்கக்கூடிய நேரத்துலையும் சில பாஸ்டர்மார் எனக்கு நல்ல பழக்கம், அவங்களுக்கு நல்லா உதவி செய்வேன். அப்போ சொன்னாங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு மலை போல் ஆபத்து வருது, நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு. இல்லை நான் வரல அப்படின்னு. லாஸ்ட்டில் அந்த மலை போல் ஆபத்து தான் வந்தது. எப்படி வந்ததுன்னா, நான் கெட்டின மனைவியை இப்போ சொல்கிறேன், எல்லோரும் கவனமாக கேளுங்க. பொய் சொன்ன கர்த்தர் அறுத்துப்படுவார். நானே கொலை செய்யக்கூடிய அளவில் அந்த மாந்திரிகம் அப்படி செய்துட்டு பைத்தியம் பிடிச்சி அங்கங்கெல்லாம் பிச்சை எடுத்துட்டு நடந்தேன். எப்படி இல்லாமல் சாகிறதுக்கு போனாலும் ஒரு சத்தம் என் காதில் கேட்கும். உடனே நான் சாக விட மாட்டேன் அப்படின்னு ஒரே ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். எப்படி இல்லாமோ இருந்து லாஸ்ட்டில் கர்த்தர் தூத்துக்குடி ஊருக்குள்ளே கொண்டு வந்து கோர்ட்டில் இந்த சப்ஜெக்டில் தான் 6 மாதம் இருந்திருக்கேன். 6 மாதம் இருந்த நேரத்தில் என்னோட புத்தி தெளியுது. ஆனால் எல்லாம் சொல்லிட்டாங்க, இவர் தூக்கி தண்டணும் அப்படின்னா மேல்கோர்ட்டில் நடக்கிய அந்த கேஸு. நான் அந்த சப்ஜெக்டிலே இருந்து செவமண்டி இருக்கும்போது உணர்வு வரும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கா அப்படின்னு. அப்போ ஆண்டவர் அந்த சப்ஜெக்டில் இங்கே கருங்கல் இந்த சைடு பார்த்தவங்களுக்கு தெரியும், அந்த கருங்கல்ல பிச்சு ஒட்டச்சிக்கிட்டு வரார். ஆண்டவர்கிட்ட அழகு பார்க்கணுமா? வந்து அவருடைய கையில் நீங்கள் படித்த வசனம் ஞாபகம் இருக்கா? பொய் சொல்கிற நாவெல்லாம் அறுத்துப்படுவார். அந்த கருங்கல் சவரை பிளந்துட்டு வந்து அவர் கையில் இருக்க பைபிள், அந்த பைபிளில் ஒரு லெக்க கிழிச்சி எனக்கு கையில் தந்துட்டு சொல்கிறாரு, தாசன் நீ வெளியே போ, இந்த கேஸ் ஒன்று உணங்கியாது, ஆனால் வெளியே போய் என்னுடைய மகனாக வாழு, நேருக்கு நேராக பேசுகிறார். அப்போ எல்லா ரவுடி மாதிரி தூங்குறாங்க, நான் தூங்கவே மாட்டேன். அதுலேயும் சொல்லுவாங்க, இந்த மனுஷனால் தூங்க முடியல, இவனை பைத்தியம் முடிச்சிருக்க அப்படின்னு. ஆனால் ஏன் இதை சொல்கிறேன்னா, தாயின் கருவுக்கு முன்னே நல்ல விவரமெல்லாம் சொல்லி தந்திருக்காரு ஆண்டவர். நான் 10 நிமிஷத்தில் முடிச்சுட்டு கையில் கொடுக்கணும். அப்போ இது ஏன் சொல்லேன்னா, கர்த்தர் பேசணும் நம்மகிட்ட, நீ வெளியே போய் என்னுடைய மகனாக வாழு அப்படின்ட்டார். இந்த ஒன்று இந்த கேஸ் செய்யாது. அப்போ நான் அப்படியே யோசிக்க, இவ்வளோ தூரம் சின்ன பிராயத்துலேருந்து நம்ம ஜெபம் பண்ணோமே, இப்படி சொல்கிறாரு ஆண்டவர் அப்படின்னு. அதே மாதிரி அதே சப்ஜெக்டில் எல்லாரும் பார்க்காங்க, ஒரு பெரிய அதிகாரி வராரு அப்படின்னு. அந்த அதிகாரி திருநெல்வேலியிலேருந்து வந்த உடனே எல்லாரும் விசாரிக்காரு. இது நல்லா கவனமாக இந்த சாட்சியை கேளுங்க. அந்த சப்ஜெக்டில் இது வரைக்கும் நம்ம சுதந்திரம் கிடைச்சலேருந்து யாரும் ஜெபம் வைக்கலை. தோணி பாலத்து இதெல்லாம் இருக்குது தெரியுமா நிறைய பேருக்கு, இதுவரைக்கும் அங்கே ஜெபம் வைக்கலை. அப்போ நான் அங்கே உள்ள அந்த அதிகாரி வந்து எல்லாரும் கேட்கக்கூடிய நேரத்தில் இது யார் இந்த பெரிய மனுஷன் அப்படின்னு. வருஷம் எவ்வளவோ ஆயிடுச்சு. அது அங்கே உள்ள ஒரு அதிகாரி சொல்கிறாரு, இவர் ஒரு நல்ல மனுஷன், இவரை யாரும் பார்க்க வரல அப்படின்னு. என்ன கேசையா அப்படின்னு கேட்டு, நீர் அங்கே வாரம் திருநெல்வேலி அப்படிங்க. நான் என்ன வரல, ஆள் நல்லா வளர்த்தி, ஆனால் எல்லாம் இந்து தான். அப்போ அவர் சொல்கிறார், சரி இவன் இப்படி சொல்கிறான்ட்டு எல்லா அதிகாரிகளையும் கூப்பிடுறாரு அங்கே சப்ஜெக்டில் வச்சு. அவ்வளோ இந்து கூப்பிட்டு சொல்கிறாரு, உன பேர் என்னையான்னு கேட்கார். நான் என்ன தாசன். அப்படியா, இவனுக்கு ஜெபம் வைக்கணும் அல்லையா சொல்லுங்களேன். இத்தனை வருஷம் ஆச்சு, எல்லா ஜாதிகளும் வந்திருக்காங்க, அங்கே சப்ஜெக்டில் ஜெபம் வைக்கல. அந்த அதிகாரி சொல்கிறார், காரணம் நம்மளோட தேவன் இருந்தால் அங்கே எல்லாம் நடக்கும். நல்ல பிரசங்கள்லாம் கேட்டிங்களா? அப்போ கடைசியில் எல்லோரும் யோசிக்கிறாங்க. அவர் சொல்லிவிட்டு அவர் போயிட்டார், ஜெபம் வை அப்படின்னு. ஆண்டவர் எப்படி சொல்லிட்டு போனாரோ அதே மாதிரி அங்கே ஜெபிக்கிற கூட்டம் அங்கே உள்ளே வந்ததெல்லாம் சில அதிகாரி போலீஸ் சொல்கிறாங்க, இவனுக்கு இங்கே ஜெபம், இங்கே எத்தனை ஜாதிகள் வந்தாங்க, யார் வைக்கலையே, இவனுக்கு என்ன அப்படின்னு. அப்போ இன்னும் ஒரு போலீஸ் சொல்கிறான், சும்மா இருக்கப்பா ரிப்போர்ட் பண்ணிடுவான். எனக்கு ஒரு ரிப்போர்ட்டும் பண்ண தெரியாது. ஆனால் மறுநாள் ஒரு பெந்தைகோஸ் கூட்டங்க அங்கே வந்தாங்க. சின்ன பிள்ளைகள்லாம் கூட வந்துச்சு. அங்கே எல்லாத்தையும் விரித்து நல்லா சுத்தமாக வச்சுருக்கேன் இந்த சப்ஜெக்டில். வச்ச உடனே தாசுங்கிற யார் அப்படின்னு அந்த பாஸ்டர் கேட்குறேன். நான் தான் முன்ன வாங்கய்யா அப்படின்னு. அந்த ஆராதனை அங்கே நடந்து ஜெபம் பாட்டெல்லாம் நடக்கு. நான் எப்பவும் நல்லா பாடுவேன், பாடுற பாட்டெல்லாம் நல்லா பாடுவேன். அந்த பாஸ்டர் அவர் அந்த ஆண்டவர் சொன்ன மாதிரி அந்த வார்த்தையை சொல்கிறார், நீ வெளியே போய் என்ற மகனாக வாழ். இப்போமாவது அலையிலே சொல்றீங்களா? நம்ம தான் துதிக்கணும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். இப்போ இந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம், ஜாக்கிரதை. சரி, அதே மாதிரி வந்துட்டா வெளியே போயிட்டு நான் சுருக்கமாக விட்டுடுறேன். ஆண்டவர் வெளியே போன பிறகு எனக்கு வந்து பாஸ்டருக்கு தெரியும், ஜோசப் பாஸ்டர் நல்ல பழக்கம், அவர் இறந்துட்டேன். நான் என்ன ஐயா நீ ஞானஸ்தானம் கொடுங்க ஐயா, நான் சும்மா ஐடியா நாங்கள் தர முடியாது, எந்த ஆட்களும் சபையில் வந்து 6 மாதம் 1 வருஷம் ஆனாலும் தான் தர முடியும் அப்படின்னு. அப்போ கடைசியில் பின்னகாயிலேருந்து ஒரு சகோதரர் எனக்கு ரொம்ப பழக்கம், நீங்கள் கொடுங்க ஞானஸ்தானம் அப்படி, நீ பாஸ்டராக இருந்தால் கொடுப்பியா அப்படின்னு தகராறு பண்ணுறாரு. இல்லை நீங்கள் போங்க, நான் இன்னும் இறந்துட்டால் நரகத்துக்கு போயிடுவேன், உங்கள்கிட்ட நான் சொல்லுவேன் அப்படின்னு. உடனே அந்த நேரம் அந்த ஐயா வீடு மில்லு ஆர்வி மில்லுக்கிட்ட தான் வாடகை இருந்தாங்க. அவர் வந்து மதுரைக்கு ஒரு குடும்பத்துக்காக முழங்கால் போடும்போது ஆண்டவர் ஜோசப்னு கூப்பிட்டுருக்காரு. என்ன அப்படின்னு, தாசனுக்கு ஞானஸ்தானம் கொடு, அவனோட நான் தான் இருக்கேன். இதுதான் ஞானஸ்தானத்துக்கு அடையாளம். என்ன
கவனமாக இருப்போம். அந்த கடைசியில் அதே சாயந்தரம் வந்துட்டார். வந்து உங்களுக்கு ஞானஸ்தானம் அப்படின்னு ஒரு ஆற்றுல கொண்டு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது எல்லா சாத்தான் என்னை விட்டு போகுது. அவ்வளோ ஏவல் செய்து என்னை சாகடிக்க வச்சுருந்தது. என்ன அந்த எல்லாம் வெளியே போன பிறகு நான் இங்கே வெளியே கடலுக்கு எல்லாம் தெரியும், நல்ல தொழில், தோணிக்கும் லாஞ்சுக்கும் எல்லாத்தையும் தொழில் செய்வேன். ஆனால் ஆண்டவர் என்ற சொன்ன வார்த்தையின்படியே நான் தன்னை அடக்கிட்டேன், எதில் இது பண்ணல. ஒரு நாள் ஆண்டவர் என்று சொல்கிறார், கடலில் மீன் பிடிச்சிட்டு இருக்க உடனே தாசன் மத்தியானம் வந்து இறங்கினார், லாஞ்சில் இறங்கிட்டு சொல்லார், உன்னை கெடுத்த குடும்பத்தை நான் சங்கரிக்க போகிறேன் அப்படின்ட்டார். நான் கொலைகாரன் என் பெண்டாடி தான் கொன்னேன், ஆனால் 13 பேர் அங்கே காலி. இதை ஏன் சொல்லேன்னா சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு நேரம் பேசுகிறார் ஆண்டவர், தாசன் ஒரு நோய் வருது, அதை நான் தான் விட்டுருக்கேன், அதை ஒன்று பேரை சொல்லி தான் சொல்கிறாரு, ஒன்றும் செய்யாது, நீ எல்லார் மேலேயும் கை வச்சு ஜெபிக்கலாம் அப்படின்ட்டு. அது என்ன நோயின்னு தெரியலையே அப்படின்னு பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணேன். ஆமாம் எனக்கும் தெரியுது அப்படின்னு எங்கள் வெலிங்டன் பாஸ்டர் சொல்கிறார். அது கடைசியில் வருது கொரோனா நோய். அப்படியே பறகி மெட்ராஸ்லாம் வந்துட்டு வந்த உடனே எங்கள் அக்கா பிள்ளைலாம் அங்கேருந்து ஃபோன் பண்ணுது, நீ வா மாமா வா அங்கே ஜெபிக்கணும் அப்படின்னு. நான் சரி அப்படின்னு ஆண்டவர் சொல்லார், இப்போ நீ போகக்கூடாது அப்படின்னு போனால் அவள் 1000 ரூபா போட்டுட்ருக்காங்க அக்கா பிள்ளைகள், அதையும் வாங்கிட்டு போகலான்னு பார்த்து இப்போ நீ போகக்கூடாது அப்படின்னு பாஸ்டர்கிட்ட சொன்னேன். இப்படி ஆண்டவர் சொல்லார், சரி ரைட். அங்கேயும் அந்த நோய் பெருகிட்டு நம்ம ஊருக்குள்ளே வந்துட்டு. அப்போ சரியாக அவர் திங்கக்கிழமை நைட்டு ஆண்டவர் பேசுகிறார், இப்போ போ அங்கே நோய் ரொம்ப அப்போ அந்த அளவில் வந்தாச்சு. அந்த எங்கள் பாஸ்டர் வந்து தான் அங்கே ஏற்றி விட்டாங்க. சென்னை பட்டணத்தில் போன உடனே எனக்கு ஆள் அங்கே வந்து எனக்கு அந்த 5 நாள் என் குடும்பத்தில் போய் ஜெபம் பண்ணேன். ஒவ்வொரு குடும்பமாக போய் ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணிவிட்டு 6ஆவது நாள் சனிக்கிழமை, மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே என்னை எங்கே போய் செய்து கொடுக்கணும் அப்படின்னு இது பண்ணும்போது எங்கள் அக்கா மக போய் ஒரு பெரிய சபை, ஏசு சபை, அங்கே சொல்லிட்டு வந்துட்டா, இப்படி எங்கள் மாமா வந்துருக்காங்க, செய்து கொடுப்பாங்களோ, சரி 1/2 மணி நேரம் கொடுக்க அப்படின்னு. உடனே அப்படி சொல்லிட்டு வர காலையில் 6 மணிக்கு நான் அப்படியே ஜெபம் பண்ணிருக்கேன். ஒரு கார் வந்தது, அதில் ஒரு என் பேரன், அவன் 1.5 லட்ச ரூபா சம்பளம் எடுக்கான். அவன் வந்து சொல்கிறான், நீங்கள் அங்கே வரணுமா தாத்தா, தாடி மாமியும் கூப்பிட்டாங்க. அப்போ ஆண்டவர் என்ற பேசுகிறார், நெஞ்சில் கையை சொல்கிறேன், இவன் கூட போ அப்படின்னு. அங்கே போனேன். அங்கே போனோன்னே மாரநாதா சபைன்னு போட்டிருக்கு சபை. அப்போ ஆராதனை தோக்கணும், நான் எப்பவும் புறமை தான் இருப்பேன். நம்ம பின்னால் முழங்கால் போட்டேன். ஆண்டவர் சொல்லார், பலிபீடத்துக்கு போ. நான் போகலை, அவருக்கும் எனக்கும் பழக்கம் இல்லை, ஆள் நல்ல உடம்பு அவர் இங்கே வரட்டும் அப்படின்னு. நல்லா கவனிங்க, தேவனோட பேசுங்க, பேசினா தான் தப்ப முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். வரக்கூடிய ஆளு ஒரு பயில நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. அவரோட இந்த ஜெபிச்சா எல்லாம் அவர் நடத்துவார், நம்ம ஆத்மா அவரோட இருக்கணும். நான் சொன்னேன் அவர் இங்கே வரட்டும் அப்படின்னு. அப்படியே பாட்டு பாடிட்டு இருந்தவர் கூயவனேங்கிற ஒரு பாட்டை பெண்களுக்கு கையில் கொடுத்துட்டு அப்படியே இறங்கி வரனா, பார்க்கல, கண்ணை மூடிட்டே முழங்கால் இருக்குது. என் தோளில் ஒரு கை வந்திருக்கு. பலிபீடத்துலேருந்து வந்திருக்காருண்ணா, நான் அற்பமானவன். அங்கே வந்து, ஐயா எங்கேருந்து வந்திருக்கீங்க, உங்கள்கிட்ட ஆண்டவர் இருக்கிறத நான் பார்த்தேன், செய்து கொடுப்பீங்களா, அதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு. உடனே அங்கே கூப்பிட்டு போனார். 4 பாட்டு தமிழ் பாட்டு, ஒரு பாட்டு ஹிந்தி பாட்டு, மற்றபடி செய்தே கொடுத்தேன். சொல்லிட்டு கொடுத்தோம். அவரை கையில் மைக்கை கொடுத்துட்டு இங்கே வந்து உட்கார்ந்த உடனே அவர் லாஸ்ட்டில் முடிக்கிறதுக்கு கூப்பிடுறாரு, நீங்கள் வந்து ஜெபத்தை முடியுங்க அப்படின்னு என்னை தாஸ்தானை கூப்பிடும்போது அங்கேயும் ஒரு ஆள் எந்திரிச்சு போயிட்டு. ஆனால் அதை முடிச்சுட்டு வந்து சொன்னார், உங்களை தான் நான் கூப்பிட்டேன், அடுத்த வாரம் வருவீங்களான்னு கேட்காரு. இருந்தால் வருவேன் அப்படின்னு. நல்லா கேளுங்க, நான் இருந்தால் வரேன். நான் ஆராதனை முடிஞ்ச வெளியே வேற ஆண்டவர் சொல்கிறார், தாசன் உடனே புறப்பட்டு போ தூத்துக்குடிக்கு. உடனே அவங்க எல்லோரும் அனுப்பிட்டாங்க. நான் வந்த மறுநாள் உடனே லாக்டவுன் போட்டாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் இருக்கிறது லைன் ஸ்டோர் 8ஆம் நம்பர் தெரு, அங்கே இருந்து ஜெபம் பண்ணிவிட்டு இப்போ இடையில நடந்த கதை. நான் வீட்டுக்கு போகக்கூடிய நேரத்தில் நாய் வளர்த்துன அந்த புருஷனை முன்னாடி இருக்காங்க, சரியான வளர்த்தி, அவங்களுக்கு நல்ல பழக்கம் எனக்கு. நான் போகக்கூடிய நேரம் அந்த நாய் அப்படியே ஓடி வருது என்னை தேடி. அப்போ இவங்க அதை நிப்பாட்டலாம், அதை கூட நிப்பாட்டில் வேடிக்கை பார்க்குறாங்க. சரியான உச்சம் வந்து நான் செஞ்சில் 2 காலையும் வச்சோம். நான் கண்ணை மூடிட்டு, நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன்ல, உங்கள் சித்தம் இருந்தால் அது என்னை கடிக்கட்டும் அப்படி வீட்டில் போய் பைபிளை வச்சுக்கிட்டு அப்படி அழுதேன். சட்டையெல்லாம் அழுக்கு. நான் உடனே அந்த சட்டையை துவைச்சி 3ஆவது நாள் அந்த நாய் காலி ஆயிடுச்சு, அது இறந்து. அப்போ அந்த சகோதரி சொல்கிறா, இந்த நாயை வாயை கட்டு கொண்டாமல் நாயை போல் போகணும் அப்படின்னு. ஆண்டவர் சொல்கிறார், சத்தம் கட்டாமல் போ அப்படின்னு. அப்படி ஒரு 2 வாரம் வரைக்கும் நான் தொடர்ந்து ஜெபத்துக்கு போயிட்டு என்னை எப்படி பேசுகிறான். அவர் சும்மா போ அப்படின்னு. லாஸ்ட்டில் அவரோட புருஷன் ரோமன் கத்தோலிக்காலுக்கு தான் சும்மா இருந்த ஒரு ஆள் காலி இறந்துட்டார். அதுலேருந்து வாய் அடங்கிருக்கு. இது போக இன்னும் ஒன்று சொல்லிட்டு கையில் கொடுத்துட்றேன்.
நான் ஒரு காலங்களில் வணங்கினது என்னை இருக்கக்கூடாதபடி நைட்டு சாமத்தில் வந்து நீ என்னை வணங்கு, உன்னை பெரிய பணக்காரனாக்குவேன்ல, நீ வணங்கு அப்படி நேருக்கு நேரம் இப்பவும் போராட்டம் தான். அப்போ நான் சொன்னேன், தெரியாத காலத்தில் வணங்கினேன், உனக்கும் கிடைக்கல உனக்கு அதுக்கு நரகம். ஆனால் இப்போ நான் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்க நேரத்தில் என்னை நீ அசைக்க முடியாது அப்படின்னு இப்படி சொல்லிட்டு போராடிட்டு 8:45 மணி ஒரு வியாழக்கிழமை முறை அப்படியே கட்டளை ஜெபம் பண்ணிருக்கேன். பார்த்துருக்கீங்களா? பாம்பு அக்கினியில் பாம்பு பறந்து வருது 8:45 மணி. அப்போ கூட நான் கொஞ்சம் கூட கலங்கலை, இயேசுவேன்னு தான் சொன்னேன். அந்த பாம்பு அப்படியே மறைஞ்சு போச்சு. எதில் இருக்குது தெரியுமா? ஏசாயா 14வது அதிகாரத்தில் 29வது வசனத்தில் அந்த பாம்பை வச்சு போட்டிருக்காரு ஆண்டவர். இப்போ படிக்க வேண்டாம், என்ன நேரம் ஆயிட்டு என்ன. அதனால் ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், ஆண்டவரே 83 வயசு தானே சொன்னீங்க, மாடினா ஏன் இருக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு ஆண்டவர் சொன்னார், உனக்காக நிறைய பேர் சேபிக்கிறாங்க. இந்த பாஸ்டர் பேர் நீங்கள் அலைஸ் பாஸ்டர்னு வச்சுருக்கீங்க, நாங்கள் இடிமுழக்கம்னு வச்சுருக்கோம். என்னென்னா அவ்வளோ வல்லமை விளங்குதா, அவ்வளோ பவர். ஆனால் ஒன்று சொல்கிறேன், பரலோகம் போகிறது லேஸ்பட்ட காரியம் இல்லை. யாவை எப்படி வந்தாலும் சரி நம்ம தேவனோட உறவாய்ந்து முழங்கால் பாடிட்டோம்னா காலங்களை எல்லாத்தையும் மாற்றுறது அவர். நிறைய கதைகள் இருக்குது. என்னுடைய நேரம் சரியாக போச்சு. அப்படித்தானப்பா? 10 நிமிஷம் ஆகிட்டா சாண்டிட்டா? சரி, மன்னிச்சிருங்க. இறங்குதா நாவு களிமான் நாவு நமக்கு, அதை கவனமாயிருங்க. பரலோகம் போய் சேரணும், மற்றவங்களையும் கொண்டு போகணும், யாரும் அசைக்க முடியாது. நம்மளோட ஒரு மனம், ஐக்கியம், பரிசுத்தம் இது இருக்கணும். தேவனோட பேசணும். என்னை கையை பிடிச்சிட்டு சொல்லுவார், 2 பேரில் வச்சு நசக்கினார். காய்ச்சல், தாசனி பாடு அப்படின்னு பாடுன்னு காய்ச்சல் போயிட்டு அவருடைய நாவம் மகிமைப்படட்டும். எனக்கு பேச தந்த சகோதரர் அவருடைய ஊழியம் குடும்பமெல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். எக்கச்சக்கமாக இருக்குது. இன்னொரு நாள் பார்ப்போம்.